ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கும் டீ டைமுக்கும் வந்து ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து வாழைப்பழத்தை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பனானா ஃப்ரிட்டர்ஸ் கூட சொல்லலாம். இது வந்து போண்டா டைப்பில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிங்க. என்னோடய பழம் அவ்வளோ பழுக்கலை, ஆனால் வந்து கரெக்டாக இருந்துச்சு என்னோடய ரெசிபிக்கு. உங்களுக்கு நல்லா ஒரு பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா நல்லா மேஷ் ஆகும். நல்லா மேஷ் ஆகி மிக்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன சாய்ஸஸ் பனானா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ரஸ்தாளி, எந்த பழமாக இருந்தாலும், ஸ்வீட் பழம், புளிப்பு பழம் எதாவது கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6, 7 பழம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வூடன் ஸ்பூன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணிக்கிங்க. இல்லைனா வந்து மேஷ் பண்ணுறதுக்குன்னே வந்து ஒரு டூல்ஸ் இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து அந்த கிளாம்ஸ் இல்லாமலே நீங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பைட் சைஸில் வந்து பீசஸ் வந்து நீங்கள் விட்டுருங்க, ரொம்ப ஸ்மேஷ் பண்ண வேணாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மேஷ் பண்ணிக்கிங்க. மேஷ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து உங்கள் சுகர் லெவலை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து குறவாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து கொஞ்சம் அந்த இனிப்பை தூக்கி விடுறதுக்கு நீங்கள் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நான் சேர்க்கலை. நீங்கள் நார்மலி வந்து இந்த மாதிரி சேர்ப்பீங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கேன், பிளெயின் ஃப்ளார். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கரண்டி இல்லைன்னா 2 கப்புக்கு வந்து எடுத்துக்கிங்க. 2 கப்புனா 2 கப்பு நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நல்லா அந்த மிக்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பதம் வரும். நீங்கள் அந்த கரண்டியில் எடுத்து போட போதோ இல்லை கையில் எடுத்து நீங்கள் மேலே வந்து ஊற்ற போதோ அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் ஒன்று வரும். ஸோ அந்த கான்சிஸ்டன்ட்டில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இந்த பேக்கிங் சோடா என்னத்துக்குன்னா கொஞ்சம் உப்புலாம் வரும், அது மட்டும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் கிரிப்ஸியாக வரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிங்க. நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் தான் நான் வந்து பொரிக்கிறேன். ஸோ பொரிக்கும் போது வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கையில் வந்து எப்படி போடணுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ கையில் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று கரண்டி வச்சு அப்படியே நவுத்தி விடுங்க. அப்போ அது வந்து கொஞ்சம் பால் ஷேப்பில் உங்களுக்கு வரும். நல்லா வந்து திருப்பி விட்டுக்கிங்க. அது நல்லா வேகணும். அது கருகுதுன்னு நினைக்காதீங்க. அது வந்து பிளாக் கலரில் வந்து அப்படி தான் வரும். ஏன்னா அது வந்து பனானா இருக்கிறதுனால அந்த பனானா வந்து லைட்டாக வந்து அது கலரை மாற்றும். ஸோ வந்து இந்த கலர் நீங்கள் எடுக்காதீங்க, உள்ளுக்கு நல்லா வேகணும்.